நோன்பு. ஏன்னா அந்த நமக்கு பசி இருக்கிறப்பதான் வந்து எல்லாமே நம்ம நோக்கி வர ஆரம்பிக்கும். அந்த பசி தான் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வந்து இன்னும் சீரமைத்து பரதர மேல கொண்டு போகக்கூடியது. சோ இந்த இனிய ரமலான் மாத நோம்பிற்கு என்னை அழைத்ததற்கு மிகவும் மிகவும் நன்றி. ஐயா அதாவது நிறைய சொல்லுவாங்க ஹைதர் அலி ஐயா பத்திட்டு, எனக்கு தெரியும். பட் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு எனக்கு தெரியாம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன் நானு. ஆனா ஐயாவே வந்து ஒரு தடவை கால் பண்ணி நீங்க தான் சீதாராமனா எங்க இருக்கீங்கன்னு கேட்டு நான் மீட் பண்ணேன். அதாவது வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் உண்டு. யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூபத்துல ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள். அந்த கஷ்டத்துல எப்படி நம்ம மீண்டு வர்றோம் அப்படிங்கறதா வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியது நமது ஐயா. ஏன்னா நிறைய சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி பண்ணாரு, ஐயா இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மாசமும் ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னா சரி, கிணத்துல நீர் இருக்கு, நீர் எப்ப பார்த்தா ஒரே அளவு தான் நீர் இருந்துட்டு இருப்பான். அந்த நீர் எப்ப வந்து ஊற ஆரம்பிக்கும், நீர் இருக்காதான் வந்து ஊறும். அது மாதிரி வந்து அந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே வேணும். ஏன்னா ஐயா தான் பண்றாருன்னு இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன ஒரே ஒரு இது, என்னால பண்ண முடியுமா, இவ்வளவுதான். ஐயாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், ஐயா வந்து முடியும்னு நினைச்சிட்டு போறாரு, நம்ம வந்து முடியுமான்னு நினைச்சிட்டு நிக்கிறோம். நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கடவுள் நம்ம பின்னாடி கட்டாயம் இருக்கின்றார். ஐயா வந்து அந்த பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறதுக்கான அனைத்து உதவிகளும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டு கையை அப்படி நல்லா மூடி வச்சிட்டு இருக்கோம். மூடி வச்சிட்டு இருந்தா வாங்க முடியுமா? கையை கொஞ்சமாவது திறக்கிறதுக்கு வேணும். அந்த கையை திறக்குங்கிறதா வந்து நம்பிக்கை. அந்த கையை திறக்கக்கூடிய திறன், அந்த கையை திறக்கக்கூடிய வலிமை வந்து நம்ம மனசுக்கு கொண்டு வரணும். அந்த வலிமையை இந்த நோன்பு கட்டாயம் எல்லாருக்கும் பெற்று தரும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயம் கிடையாது. ஐயா முத்துராமலிங்கம் ஐயா வந்து சொல்றப்ப வந்து சொல்லியிருந்தாரு, இது மாதிரி நாங்க எவரும் வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா கட்டாயமா நாங்கெல்லாம் யாரும் கொடுக்கல, கடவுளா அதான் பார்த்து வச்சு பண்றாரு, நாங்க தான் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல 1% அத்தனையுமே தப்பு தான். ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சியோட முடிச்சு விட்டுறா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐட்டம் வந்து போட்டிருந்தா நேத்திக்கே வந்து நாங்க ரெடி பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தா தள்ளி போயிடுச்சு. இன்னைக்கு ஆரம்பிக்கிறப்ப கரெக்டா 2 மணி. எங்க இருந்தா 4 பேர் வந்தாங்கன்னே தெரியாது. வந்தாங்க, சார் என்ன சார் பண்ணணும்னாங்க. கரெக்டா 3:50க்கு பேக் பண்ணா 4 மணிக்கு கீழே இறக்கணும். இல்ல எதுக்கு சொல்ல வர, அந்த நம்பிக்கை. எப்ப வந்து அந்த நம்பிக்கையில வந்து நம்ம முழு வலிமையை வந்து உருவாக்குவோம். நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும் ஐயா, கட்டாயம் சந்தேகம் வரும். சந்தேகம் இல்லாத ஆளே கிடையாது. ஆனால் அந்த சந்தேகத்துக்கு மேலையும் நமது நம்பிக்கையின் மீது எப்ப உறுதி இருக்கின்றதோ அப்பொழுது நமது வாழ்க்கை மேம்படும். நாம் எல்லாருக்கும் உதவக்கூடிய எண்ணம் வந்து நமக்கு வர வேண்டும். எப்ப வந்து அந்த எண்ணம் வருகின்றதோ எல்லாம் வல்ல இந்த இறைவன் வந்து நம்மளை வந்து வழிநடத்தி செல்வார் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக நம்ம குவைத்தின் வாழும் வள்ளலார் அவர்களுக்கு வந்து நம்ம கொடைவள்ளல் ஐயா வந்து இப்ப வந்து அவருக்கு சிறப்பான மரியாதை செய்து அவருக்கு ஒரு சிறப்பு கிஃப்டிங் கொடுக்கணும்னு சொல்லி அன்பு வேண்டிக் கொள்கிறோம். குரான இது ஆங்கில மொழியில மொழிபெயர்த்த குரான வந்து குடைவள்ளல் ஐயா வந்து வாழும் வள்ளலார் அவர்களுக்கு பரிசாக வழங்குகிறார். மலைகுடா வள்ளல் என்று அழைக்கப்படுகின்ற போற்றுதலுக்குரிய ஹைதர் அலி அவர்களே மற்றும் இந்த
நோன்பு திறக்கின்ற நிகழ்வை வெளிநாடு வாழ் தமிழக நலசங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளையும் வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு என்பது ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வு. இருந்தாலும் இந்த உணர்வை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு கொள்கைகளை, கோட்பாடுகளை உடையது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை பொறுத்தளவில் மிக முக்கியமான ஒரு கொள்கையாக வைத்திருப்பது சகோதரத்துவம், அன்பை போற்றுவதிலே அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு என்பது மிக சீரிய முறையிலே நடக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வு தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளால் நடத்தப்பட வேண்டும். அதில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் இருக்கின்ற அந்த நோன்பு என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. ஆனால் அதனுடைய பயன் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவ்வளவு பயனுக்கு உரிய அந்த செயல்பாடு அது. அதை அனைவரும் தவறாமல் கடைபிடித்து உங்கள் வாழ்விலே வெற்றி பெற்று எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முதன்மை செயலாளர் அண்ணன் அன்பரசன் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, தொப்புள்குடி உறவுகளே, அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு குறுகிய நேரமே இருக்கின்றது. நிகழ்ச்சி 4:30 என்று வெளிநாடு வாழ் அறக்கட்டளை அறிவித்திருந்தார்கள், இணையத்தில் பார்க்க முடிந்தது. ஆனால் இங்கே தாமதமாக ஆரம்பிப்பதனால் நேரம் கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ரமலானுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக டிவிஎஸ் கார்கோவின் உரிமையாளர் ஜனாப் ஐதர் அலி அவர்கள் 1000 1500, அடுத்து இன்று 2000, அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கும் பொழுது 2500 தாண்டி 3000 இருக்கும் என்று உணர்கிறேன். ஐயா அவர்கள் மனித நேயத்தோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே அரவணைத்து வரவழைத்து நோன்பு இருக்க சொல்லி அனைவருக்கும் இங்கே அந்த விருந்தோம்பலையும் நடாத்தி வருகின்றார்கள். உண்மையாகவே இது புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்கும் இப்படி ஒரு நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டு நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. சகோதரர் ஐதர் அலி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் அவர் பேசும்போது கூறுவார், நான் சாதாரணமாக இந்த நாட்டிற்கு ஓட்டுநராக பணிக்கு வந்தேன், இன்று இந்த அளவிற்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய முயற்சியும் என்னுடைய தன்னம்பிக்கையும் தான் காரணம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துவார். அதனுடைய வெளிப்பாடு அவர் தொழில் துவங்கி ஆரம்பித்ததிலிருந்து என் போன்றவர்கள் அறிவோம். இன்று அவருடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கின்றது. காரணம், அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இத்தனை ஆயிரக்கணக்கான தோழர்கள் வந்து குழுமி ஒரு இடத்தில், அதுவும் அவருடைய வளாகத்திற்கு முன்பாகவே அமர்ந்து நோன்பு திறப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் இங்கே தமிழ் பள்ளி என்று சொல்லக்கூடிய கைத்தானில் இருந்தது கேட்டி, அங்கு நோன்பு நிகழ்வுகளுக்கு செல்வதுண்டு. அங்கே குறைந்தபட்சம் 1000 நபர்களுக்கு மேல் தமிழர்கள் கூடுவார்கள். இன்று அந்த பள்ளி ஒரு இருப்பிடமாக குடியிருப்பாக ஆகிய நிலையில் அங்கே தமிழர்கள் அந்த
நோன்பு நிகழ்வை நடத்த முடியாமல் இருப்பதை உணர முடிந்தது. ஆனால் இறைவனுடைய கிருபையால் இன்று அதன் தொடர்ச்சி இங்கே ஹைதர் அவருடைய குழுமம் அலுவலகத்திற்கு முன்பாக அவர் இன்று ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியை தெரிகின்றது. இன்னும் அவருக்கு இறைவன் பராக்கத்தை கொடுக்க வேண்டும். இன்னும் அவர் தொழிலில் மென்மேலும் உயர வேண்டும். குறிப்பாக ஆண்டுகள் ஆயுசுகள் 100ஓடு கடந்து வாழ்ந்து இன்னும் இந்த மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்ய வேண்டும். ஆக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அவர் செய்யக்கூடிய தொழில் நம் சார்ந்த தொழிலாக இருக்கின்றது. விமான டிக்கெட் மற்றும் கார்கோ பொருட்கள் தாயகத்திற்கு அனுப்புவது மற்ற ஒரு பெரிய தொழில் அல்ல. ஆக நம்மளோடு சேர்ந்து இணைந்து அவருடைய தொழில் இருப்பதால் ஒவ்வொருவரும் இந்த டிவிஎஸ்ஐ அணுகி உங்களுக்கு தேவையான விமான சீட்டுகள் மற்றும் கார்கோ பொருட்களை தாயகத்திற்கு அனுப்புவதற்கு முன்மாதிரியாக வந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இங்கே இஸ்லாத்தை பற்றி கூற வேண்டுமானால் இஸ்லாத்தில் ஒன்றே ஒன்றுதான், சமத்துவமும் சகோதரத்துவமும் இருந்ததுதான் இந்த இஸ்லாம். எந்த ஒரு இடத்திலும் அது இருப்பதா என்பது தெரியவில்லை. ஆகவே இன்று அதனுடைய எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுல மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை வரவழைத்து இங்கே வாழ்த்துறை வழங்கிய வெளிநாடு வாழ் அறக்கட்டளை சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக ஐயா மௌலவி காஜா மைதீன் ஹசனி அவர்களை வந்து சகோதரத்துவம் தலைப்பில் வந்து 2 நிமிஷம் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். This is yours? I don't know who put here. Assalamu alaikum rahmatullahi ta'ala wa barakatuh. Alhamdulillah, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் எம்ஏ ஹைதர் குரூப் நிறுவனம் மற்றும் நியாண்டுவால் தமிழ் அறக்கட்டளை சேர்ந்து நடத்தும் ஒரு அருமையான இஃப்தார் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு வரலாற்றை சொல்லிவிட்டு நான் அமரலாம் என்று எண்ணுகின்றேன். பொதுவாக சகோதரத்துவம் என்பது இந்த உலகில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் நேரமும் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார்கள். சகோதரத்துவத்துடைய முக்கியத்துவத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்று கம்யூனிஸ்டுகள் கூட தங்களை தோழர்கள் என்பதாக அழைத்துக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? அந்த சகோதரத்துவம் தன்னை விட்டு கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, முறிந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தோழர்கள் என்பதாக அழைத்துக் கொள்கிறார்கள். இப்படி நாம் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது சகோதரத்துவத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஒருமுறை சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ராபியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை. அதாவது தனது தோட்டத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தோட்டம் இப்படி இருக்கிறது, ராபியாவுடைய தோட்டம் இப்படி இருக்கிறது, நடுவிலே ஈச்சமரம் இருக்கிறது. இந்த ஈச்சமரம் ராபியா சொல்கிறார் இது எனக்குரியது என்பதாக, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் இது எனக்குரியது என்பதாக. இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்துவிட்டார் என்று சொன்னால் ஏதோ ஒரு சுடுஞ்சொல் கடுஞ்சொல் சொல்லிவிட்டார்கள். ராபியாவை பார்த்து கடுஞ்சொல் சொல்லிவிட்ட அந்த நேரத்திலே சற்றென்று யோசித்து ஆஹா நாம் நிலைதடி மாறிவிட்டு வார்த்தையை விட்டு விட்டோமே என்பதாக எண்ணிக்கொண்டு ராபியாவை பார்த்து சொல்கிறார்கள், ராபியாவே நான் உங்களை கடுஞ்சொல் சொல்லிவிட்டேன், திரும்பவும் என்னை திட்டுங்கள். ஏன் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இந்த கடுஞ்சொல் சொல்வதற்காக வேண்டி நான் எந்த ஒரு பழியையும் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு தண்டனையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக ராபியாவிடத்தில் கேட்கிறார்கள். ராபியா அங்க யோசிக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சஹாபி, முதலாவதாக இஸ்லாத்திற்கு வந்த சஹாபி, ஹிஜ்ரத்திலே உறுதுணையாக இருந்த சஹாபி, நபிகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சஹாபி, நாம் எப்படி திட்டுவது, என்னால் திட்ட முடியாது என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது அவர் கோத்திரத்தெல்லாம் சேர்ந்து கொண்டு என்ன நீங்க என்ன அபூபக்கர் தானே தப்பு செஞ்சாரு, உங்களை திரும்ப நான் திட்ட சொல்றாரு, வாங்க நீங்க ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு கூப்பிட போகும்போது ராபியா சொன்னாங்களா, என் சமூகமே எனக்கு பின்னாடி நீங்க நிக்காதீங்க, ஒழுங்கா நீங்க என்ன செய்யறீங்க, இந்த இடத்தை விட்டு போயிருங்க, எங்களுக்குள்ள சிண்டு முறை வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அவங்க யார் தெரியுமா? அஸ்ஸித்தீக், அவர்கள் உண்மையானவர், நம்பிக்கைக்குரியவர், அதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படி திரும்ப கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை திட்ட முடியுமா முடியாதா, நான் நபியிட்ட போட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல என்னால முடியவே முடியாது, உங்களை திட்ட முடியாது என்பதாக சொல்கின்ற பொழுது
அப்பொழுது நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலே ராபியா ஓடுறாங்க. அவங்க பெரிய சஹாபியாச்சு, நபி ஏதாச்சும் சொல்லிட போறாங்களோ அப்படின்னு சொல்லி பின்னாடியே போறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா போய் முறையிடுறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நான் திட்டிட்டேன் ராபியாவை, அவர் திரும்ப திட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல போகும்போது அப்ப ராபியாவை பார்த்து சொல்றாங்க, ராபியாவை நீங்க மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க அபூபக்கர் அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்க மன்னிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாம். இறுதியாக ஹதீஸை குதீஸிலே ஒரு வருகின்றது, அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து கேட்பானா, நீ எனக்கு உணவளித்தாயா என்பதாக. எனக்கு நீ உணவளிக்கவில்லை என்பதாக, நான் உனக்கு எப்படி உணவளிக்க முடியும்னா இறைவனை அழைத்தேன் என்பதாக சொல்கின்ற பொழுது, இல்லை இல்லை, இந்த மனிதர் வந்து ஒரு உணவு கேட்டாரு, நீ எனக்கு உணவு கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வானா. அந்த அளவுக்கு உணவை பற்றி மிகவும் அல்லாஹ்வே சிலாய்த்து சொல்கிறான் என்று சொன்னால், இன்று எம்ஏ ஹைதர் குரூப்புடைய சேர்மன் அவர்கள் இந்த அளவுக்கு வருடம் எல்லா சகோதரர்களுக்கும் ஒன்றிணைத்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க இந்த சகோதரர்களுக்காக வேண்டி ஒரு சகோதரத்துவத்துடைய முக்கிய, அதாவது சகோதரத்துவத்துடைய உருவமாக இங்க இருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுத்து இன்னும் பல உதவிகளையும் பல மக்களுக்கு தேவையான சேவைகளையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக இந்த நேரத்தில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஜிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நன்றி. அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினர், சிறப்பான விருந்தினர் ஜனாப் டாக்டர் ஐயா எஸ்.எம். ஹைதர் அலி, சேர்மன் எம்ஏ ஹைதர் குழுமம் கார்கோ டிராவல்ஸ் உம்ரா சர்வீஸ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா في محكم التنزيل العليم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفسا واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. قال رسول صلى الله عليه وسلم إن خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل مقتضات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல எங்க இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் இன்னும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிஎஸ் சார்பாகவும் எம்ஏ ஹைதர் குரூப் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2000 பேருக்கு இப்போதைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். போன வருஷம் 1500 பேர், இப்போ 2000 பேர். நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வருஷம் நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு அதுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கிறான், அந்த கூலியை கொடுக்குறான். நான் எவ்வளவு கூப்பிட்டு கொடுக்கணும் அதுக்கு டபுள் மடங்கா இன்னும் அவன் சொல்றான், ஒரு நெல்லை போட்டினா ஒரு ரூபாய் நீ கொடுத்தீங்கன்னா 70 ரூபாய் உனக்கு 70 மடங்கு உனக்கு அதிகப்படுத்தி கொடுக்குறான் சொல்றான். அதே மாதிரி எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் அதை செய்யறேன், அது எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இந்த உலகத்துல கிடைக்கலன்னா கூட இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது, அங்க அதுக்கெல்லாம் கூலியை கண்டிப்பா தருவான். மனிதன் அதான் சொல்றா இல்லையா, என்னுடைய இந்த நேரத்தில் நான் சொல்றது என்னன்னு சொன்னா, நான் போட்டுக்கிற, அதாவது நான் இப்ப பெரிய, அதாவது என்னுடைய முகத்துல சிரிப்பும் என்னுடைய நான் என்ன போட்டுக்கிற கோட்டும் நான் போட்டுக்கிற இந்த வாட்சி எல்லாம் பார்த்துட்டு பெரிய லெவல்ல இருக்கிறதாக நீங்க நினைக்கலாம். அது உண்மைதான், இல்லைங்கள. ஆனால் இதுக்கு பின்னாடி என்னுடைய வலி உங்களுக்கு தெரியாது. நான் அவ்வளவு வலி பட்டிருக்கிறேன், அவ்வளவு வலிச்சிருக்கேன் எனக்கு. நான் ஒரு சாதாரண வீட்டுல டிரைவரா இருக்கும் போது, நான் அந்த 10 கார் கழுவும் போது, இந்த குளிர் நேரத்துல நீங்க டிரைவரா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஒரு 10 கார் ஒரு மனுஷன் கழுவுறா இருந்தா எவ்வளவு வலிக்குன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு தெரியும். அதுல ஒரு 4 வெள்ளை வண்டி இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு 2 கருப்பு வண்டி இருந்தா அவன் செத்தான் அன்னைக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு நான் ரொம்ப 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 கஷ்டத்துல
உலகத்துல இருந்துதான் என்னுடைய வலியை தாங்கிக்கிட்டு இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். இந்த கோட்டு போடுறது கூட எனக்காக போடல, என் மனைவி என்னுடைய அம்மாக்கள் இந்த கோட்டை பார்த்துட்டு இந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த லைவ்ல பார்த்துட்டு சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்கா அவர்களுக்காக தான் நான் இதை போட்டிருக்கிறேன். எனக்கு இதுல விருப்பமே கிடையாது. இதெல்லாம் இந்த உலகத்திலேயோட விட்டுட்டு போக வேண்டியா இருக்கு. நம்ம போகும்போது வேற ஒண்ணுமே நம்மகிட்ட இல்ல. நம்மளுக்கு 6 அடி நிலம் தான் சொந்தம். எத்தனை ஏக்கர் வாங்கி வச்சிருந்தாலும் அதையெல்லாம் போட்டுட்டு எவ்வளவு பணம் எவ்வளவு போட்டு எத்தி இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த உலகத்துல விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கு. ஒண்ணு நமக்கு சொந்தமே கிடையாது. நம்ம கொடுக்கிற இந்த சாப்பாடு இருக்கு பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும் பாருங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க. வெளியில எத்தனை பேர் சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் வீட்டுல உட்காந்து கறியும் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாட்ட நாளைக்கு மறுமையில பதில் சொல்லி ஆகணும். நம்ம வீட்டுல கரியானம் காய்ச்சிட்டு பக்கத்து வீட்டுல பட்டியா கிடந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போக முடியாது. நபிகள் நாயகம் என்ன சொல்லி இருக்கிறாங்க, நீ கரியானம் காய்ச்சி இருந்தா அதுல உங்களுக்கு நீங்க பக்கத்து வீட்டுல யாராவது பட்டியாவது யாராவது ஏதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா உங்களுடைய அந்த கரியானத்துல கொஞ்சம் தண்ணியை கூடுதல் அதிகப்படுத்தி பக்கத்து வீட்டுல உள்ள அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. உங்களுடைய அதுக்கப்புறம் அதுக்கு கிடைக்கிற பலனை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய சகோதரன் நம்ம பேசினாங்க, இப்ப ராஜா சார் பேசினாங்க, நம்முடைய தியாகராஜன் பேசினாங்க. எல்லாம் மாற்று மத சகோதரா இருந்தாலும் இந்த இஸ்லாத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறாங்க. எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த இஸ்லாத்துல உள்ளவங்க இந்த முஸ்லீமுங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு வெளியில வந்து தீவிரவாதி குர்ஆனை படிச்சுட்டு எல்லாம் தீவிரவாதி அலையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த உலகத்திலே அது இந்த கோயத்திலேயும் இந்த ஜிசிசி கண்ட்ரிலேயும் இன்னும் பல இடத்துல போய் நம்ம கூலி வேலைக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கி நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லி எல்லா சகோதரர்களுக்கும் தெரியும். இவர்களுக்கும் இந்த நம்மளுக்கு வேலை கொடுக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு மாசம் சம்பளம் ஒரு 100 தினார் வாங்கினோம்னா அந்த 100 தினாருக்கு மேல நம்ம வீட்டுல செலவு வருது. அந்த செலவுக்கெல்லாம் காரணம் நம்ம வேற வழி இல்ல. ஊர்ல உள்ள நிலைமை சரியில்லாத சூழ்நிலையில பக்கத்து வீட்டுல எழுத்த வீட்டுல அவங்க பெரிய டிவி வச்சிருக்காங்க, அவங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, இவங்க பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் வீணாகி கொண்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நான் சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க யாரையும் பார்த்து நீங்க வீணாகிறாதீங்க. ஏன்னா இந்த உலகம் எப்ப வேண்டாலும் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு மூத்து இப்ப இந்த பாடி அடக்கம் பண்றதுக்காக அங்க போயிருக்கிறோம். அங்க டெய்லி நம்முடைய டிவிஎஸ்க்கு வந்துகிட்டே இருக்குது. டெய்லி நம்முடைய எம்பாசில இருந்து பாடி வந்துகிட்டே இருக்குது. இந்த மாசத்துல இந்த நோம்புல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இறந்துருக்காங்க. எல்லாம் ஹார்ட் அட்டாக். என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு மௌத்து வர்றது நல்லதுதான், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா கடைசி காலத்துல காலு கையில வலிச்சுக்கிட்டு நம்ம படுக்க இருந்துட்டு நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைகளை என்னடா சனியம் பிடிச்சோம் எப்படா தொலைவான்னு சொல்லிட்டு இருக்காம திடீர்னு மூத்து வர பாருங்க, அந்த மூத்து பெட்டர். அதான் சொல்றேன், வலி எந்த மனிதன்கள் வலி இல்லாம வாழ்றானோ, நம்ம பிள்ளைகளை வலி இல்லாம நீங்க வளர்க்குறீங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் வீணா போய் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். சிகரெட்ல இருந்து முன்ன ஆரம்பத்துல நம்ம சிகரெட்டை குடிச்சிட்டு போனா நம்ம சார் பயப்பட, சார் வந்து நம்மள அடிப்பாரு மிதிப்பாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பயந்துட்டு சிகரெட்டை கூட ஒழிச்சுக்கிட்டு போவோம். ஆனா இன்னைக்கு தண்ணி பாட்டிலையும் கஞ்சாவையும் கையில எடுத்துட்டு சாருக்கு முன்னாடியே குடிச்சிட்டு போறான். சார் எது கேட்டாருன்னா அவரை போட்டு அடிக்கிறானோ. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. அது நம்முடைய தாய் தப்பன் நம்ம சரியில்லை. நம்ம பிள்ளைகளை நம்ம தாய் தப்பன் நம்மளை வளர்த்த மாதிரி நம்ம பிள்ளைகளை நம்ம இப்போ வளர்க்கறது கிடையாது. இதுதான் காரணம். நம்ம இங்க வெளிநாட்டுல வந்து இருக்கிறோம், நம்மளுக்கு 200 தினம் சம்பளம் கிடைக்குது, அப்படியே கொண்டாடி பிள்ளைகளுக்கு அனுப்புறோம். நம்ம பிள்ளைகளை நல்லா பாத்துக்க, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம நல்லா இருக்கிறோமான்னு கேட்டா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாசம் ஒரு 200 தினம் அனுப்புனா போதும். தன்னுடைய பிள்ளை ஒரு பைக்கு கேட்க உடனே வாங்கி கொடுத்துறது. நம்மளோட பிள்ளை ஒரு மொபைல் கேக்குதா பாருங்க, என்னுடைய சாதாரண மொபைல், இது ஓப்போ மொபைல் தான் வச்சிருக்கேன், ஒரு 15,000 இந்த மொபைல். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் சாம்சங் ஒரு என்ன சொல்ற ஐபோனுமா இருக்குது. இன்னைக்கு கைக்கா இதா இருக்குது. நம்ம பிள்ளை நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அனுப்புறீங்க அந்த பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளை ஒழுங்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது நீங்க ஸ்கூல்ல போய் நீங்க லீவ்ல போறீங்களா, ஒரு ஸ்கூல்ல போய் நீங்க போய் செக் பண்றீங்களா? கிடையாது. உங்க மனைவிமார்கள் போய் செக் பண்ணுதா? கிடையாது. எல்லாம் அவங்க சீரியலை பார்த்துட்டு சனியை முடிச்சோம் தொலைஞ்சு போட்டு காசு எடுத்து கொடுத்து அந்த நேரத்துல பிள்ளை வச்சல அறிவுள்ள பிள்ளைகள் அந்த நேரத்துல வந்து கேட்க சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மாமா எனக்கு ஐபோன் வேணும், அம்மாமா எனக்கு சாம்சங் வேணும்னு சொல்லிருக்காம அந்த நேரத்துல இந்த அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா சீரியல்ல உள்ள இந்த கட்டம் தெரிஞ்சு இருக்கிறானா செத்து போயிட்டானா அதை தாங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தவிர உள்ள நல்லா இருக்கான்னு இன்னைக்கு பாக்குறது குறைவாயிடுச்சு. தயவு செய்து சொல்றேன், நம்ம பிள்ளைகள் நாளைக்கு நல்லதா நம்மளை கவனிக்கணும்னு சொன்னா நம்ம நாளைக்கு முதியோர் இல்லத்துக்கு போக கூடாதுன்னு நினைச்சா இன்னைக்கு முதியோர் இல்லமும் அனாதை இல்லமும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில் பெருத்து போயிடுச்சு. அதுக்கு காரணம்
நம்ம பிள்ளைகள் சரியில்லை, நம்ம வளர்க்கிற பிள்ளைகள் சரியில்லை, நம்முடைய மனைவிகள் சரியில்லை, நம்முடைய உம்மாக்கள் சரியில்லை. அவர்கள் சரியா இருந்தா இந்த பிள்ளைகள் வீணா போக வேலை இல்லை. அதனால தயவு செய்றேன், என்னுடைய நிலைமை நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் பட்ட வலி அவ்வளவு வலி. இன்னைக்கு நான் ஒரு மனுஷன் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த நிலைமையில வந்து இருந்து உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறேன்னு சொன்னா நான் வந்து பட்ட கஷ்டம் வந்து அந்த வலி. ஏழைகள் இருக்கக்கூடாது, ஏழைகள் எல்லாம் ஏதாவது முடிஞ்ச அளவு நம்மளால சாப்பாடு கொடுத்து ஏதாவது செய்யணும். எனக்கு ஒரு பெரிய பவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா ஏதாவது செய்ய முடியும். ஆனால் நான் இருக்கிற இப்ப என்னுடைய டிவிஎஸ்ஸையும் இந்த உமராவையும் இந்த கார்கோவையும் வச்சு நடத்திக்கிட்டு வர்ற வருமானத்துல உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய முடியுது, ஏதாவது என்னால செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. நேரம் ஆகிக்கிட்டு இருக்குது, எல்லாருக்கும் சாப்பாடு வந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இந்த நேரத்துல உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறான். எனக்கு ஒரே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு என்னன்னு இப்ப எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏர் இந்தியா, இந்த ஏர் இந்தியா உங்களுக்கு தெரியும், ஏர் இந்தியா விமானம், அந்த விமானத்துடைய ஜிஎஸ்ஏ அது வந்து டிவிஎஸ்க்கும், அதாவது 400 டிராவல்ஸ் இங்க இருக்குது கோயத்துல. 400 டிராவல்ஸ்ல எல்லாருமே வந்துட்டு அவங்களால முடியாம எல்லாம் போய் ஃபைனல் மேட்ச் 4 பேர் வந்திருந்தோம். 4 பேர்ல முடிஞ்சு இன்னைக்கு 2 பேர்ல வந்திருக்கிறோம். இந்த வாரம் அந்த 2 பேர்ல செலக்ட் ஆகும். அதுல டிவிஎஸ்ஆ இல்ல எதிரணியான்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் டிவிஎஸ்க்கு கிடைக்கிறதுக்கு எங்களுக்காக நீங்க துஆ செய்யுங்க. ஏன்னா அந்த ஏர் இந்தியா வந்தா உங்களுக்கு என் கையில வந்துச்சுன்னா நிறைய உங்களுக்கு அதுல சலுகை இருக்குது, நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துக்கு பிளைட் வரதுக்கு எங்களால முடிஞ்சது கோயத்துல இருந்து கொண்டு போறதுக்கு ஏற்பாடு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா எல்லாம் துஆ செய்வீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு தொழுகையிலையும் உங்களுடைய துஆவை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதனால வந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு இன்ஷா அல்லாஹ் வாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளாடு வாழ் சகோதரர்கள் இந்த வாரம், போன வாரம் தமிழ் மக்கள் சேவை மையம் அவங்க செஞ்சாங்க. அடுத்த வாரம் வாழ் உரிமை கட்சி செய்யறாங்க. எல்லாரும் கண்டிப்பா வாரம் நான் அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக இந்த போன வாரம் சரியான மழை, அந்த மழையிலே உங்களுக்கு தெரியும் நாங்க யாரும் நடத்த மாட்டாங்க இன்னைக்கு இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் நாங்க வந்து எல்லாருக்கும் நாங்க எங்களுடைய மீடியா மூலமா சொன்னதுக்கு அப்புறம் இங்க வந்து 1500 சாப்பாடு போட்டு வச்சிருந்தோம். அதுக்கு மேலேயே ஜனம் வந்துருச்சு. இந்த மலையிலேயே வந்து வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பா செய்வோம். நாங்க வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு தவற மாட்டோம். நீங்களும் சொல்றேன், எப்பவுமே எந்த விஷயத்திலுமே கரெக்டா இருங்க. உங்களை இறைவன் இந்த உலகத்துல மேல கொண்டுட்டு வரலையா, வழி நம்மளுடைய வசதியை கொடுக்கலையா, பிரச்சனை இல்லை. நம்ம இந்த உலகம் சும்மா ஒரு கேம்பஸ் தான், ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போற மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் தான் இந்த உலகம். இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகலாம், சிலவங்க ஃபெயில் ஆகலாம். ஆனால் பாஸோ ஃபெயிலோ நீங்க உங்களுடைய நடத்தையை வச்சு கண்டிப்பா அங்க இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த சொர்க்கத்துக்காக தான் வாழ்றோம். இந்த நீங்க பார்க்கலாம், கலைஞர் ஒரு இஜ்ஜித்துமா நடந்துச்சு. திருநெல்வேலியில் இஜ்ஜித்துமா பெரிய ஒரு முஸ்லிம் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு இவர் வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு செக் பண்ணிட்டு வரதுக்காக நிறைய ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த டிஎம்கே தான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வருகிற காலத்துல எல்லாரும் முஸ்லிம்களும் ஒற்றுமையா இருந்து அதை ஏற்பாடு பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்க துஆ செய்யுங்க. வர்ற எலெக்ஷன்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒரு முஸ்லிம்கள் இருக்கிற நிலைமை மோசமான நிலைமையா இருக்கு. அவர்களுக்கு நல்ல வழி வரதுக்கு இந்த ஆட்சியிலேயே நமக்கு ஏதாவது ஒரு பங்கு கிடைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கும் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க டைம் ஆயிடுச்சா? எவ்வளவு நேரம்? எல்லாருக்கும் சாப்பாடு போயிடுச்சா? எல்லாருக்கும் சாப்பாடு வந்துருச்சா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம் சார். தாய்மாரெல்லாம் லேடிஸ்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். இன்னும் நம்முடைய பெரிய இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் பேசுறதுக்கு டைம் கொடுக்க முடியல. ஏன்னா இதே சகர் நிகழ்ச்சியா இருந்தாக்க 3 மணி நேரம் டைம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் சகர் நிகழ்ச்சி வச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம டிவிஎஸ் ஹோட்டல்ல மாலியாவில் சகர் நிகழ்ச்சி இருக்குது. அங்க சகர் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வர்றாங்க. நேற்று நிகழ்ச்சி 3வது 4வது சாப்பாடு இன்னைக்கு நடக்க போகுது. அதனால உங்களுக்கு யாராவது சகர் நிகழ்ச்சி வைக்கணும்னா கண்டிப்பா வந்து மாலியா ஹோட்டலுக்கு ஒரு 12 மணிக்கு 12:30 மணிக்கு வந்துருங்க. அங்க முக்கியமான மூலிகைகள்லாம் வர்றாங்க. அவர்கள் அறிவான தீனான விஷயங்கள் நிறைய பேசுறாங்க. அந்த பேச்சைனா நீங்க கேட்கணும்னு சொன்னா, ஏன்னா நிறைய மூலவிகள் தான் கூட்டிட்டு வந்திருக்கிறோம்.
விசா கொடுக்குற விசா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்திலையும் விசா கொடுத்து அவர்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு பேச வைக்கிறேன்னு சொன்னா இவர்கள் எல்லாம் நீங்க போய் அங்க போய் பார்க்க முடியாது. அப்துல்லா மன்பாய் இவங்களை எல்லாம் உங்களை நீங்க போய் பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மௌலவிகள்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு இஃப்தார்லயும் ஒவ்வொரு சகர நிகழ்ச்சியிலும் பேசுறாங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் ஒவ்வொரு பேச்சையும் கேட்டுதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். நான் வீட்டுல டிரைவரா இருக்கும் போது 2 லீவு தான் எனக்கு. அந்த 2 லீவை நான் வீணாக்காம இந்த முருகாபு பள்ளியாசல வந்து உட்கார்ந்து இந்த பள்ளியாசல கிடைக்கிற அந்த தண்ணியை அங்க கிடைக்கிற பேச்சம்பளத்தையும் சாப்பிட்டு அங்க தாவா நடக்கும், தாஜி ஆலிம் சாவுடைய தாவா நடக்கும். அந்த தாவாவில் கலந்துக்கிட்டு அவர்கள் சொல்ற அறிவை ஏத்துன இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அந்த குர்ஆனும் ஹதீஸ் தான். அந்த கேட்ட குர்ஆனும் ஹதீஸ் தான். உங்களுடைய ஒவ்வொரு லீவையும் நீங்க வீணாக்காம எல்லாரும் நல்ல விஷயங்களை கத்துக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை இயக்கங்கள் இருக்குது. எல்லா இயக்கமும் அந்த நல்ல விஷயங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கு. அதுல கலந்துக்கிற முயற்சி பண்ணுங்க. அதாவது சில இயக்கங்களை ஒரு தினார் 2 தினார் உங்களுக்கு அவங்க சந்தா போடுவாங்க. ஏதோ ஒரு இயக்கத்துல இருந்துக்கிறீங்க. ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா நாளைக்கு எப்ப வேணாலும் ஒரு மூத்து இருக்குது, எப்ப வேணாலும் ஒரு ஆக்ஷன் இருக்குது, எது வேணாலும் யாருக்கும் எப்பவும் நடக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஒரு 2 தினார் சந்தா கட்டிட்டு இருந்தேன்னு சொன்னா கண்டிப்பா 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு போய் சேர்றதுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் எந்த இயக்கம்னு சொல்ல விரும்பல. ஒரு 50 அசோசியேஷன் இங்க இருக்கு, தமிழ் அசோசியேஷன். அதுல நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாக்க 2 தினாரம் 3 தினாரம் 1 தினாரம் அவங்க சந்தா கேட்டா கட்டுங்க. உங்களுடைய எவ்வளவுதான் காசு செலவு பண்ணிட்டீங்க அந்த 2 தினாரு உங்களுக்கு நாளைக்கு எப்ப மௌத்து என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்க உயிரோடு இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. ஏதாவது நடந்தால் அந்த 2 தினாரு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்க வீட்டுக்கு போய் சேர்றது கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்குது. கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால தயவு செய்து யாரு வந்தாலும் சரி, புதுசா வந்தாலும் சரி, பழசா வந்த இருக்கிறவங்களும் சரி, யாரும் இது வரைக்கும் எந்த அசோசியேஷன்ல இல்லைன்னு சொன்னா எந்த இயக்கத்துல இல்லைன்னா ஏதோ ஒரு இயக்கத்துல சேர்ந்து நீங்க அதுல கலந்துக்கிறீங்க. இங்க வாங்க. நீங்க எல்லாம் வீட்டுல வேலை பார்க்கற இருக்கலாம், ஒரு கம்பெனில வேலை பார்க்கறவங்களா, லேபரா இருக்கலாம். அவங்க எல்லாம் கொஞ்சம் மேல வர்றேன்னு சொன்னா உங்களுக்கு நண்பர்களை என்னை மாதிரி நான் எப்படி வளர்ந்தேங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நான் டைம் இல்லாதனால இதுல முடிக்க போறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க. அதுல நிறைய பேசியிருக்கிறேன். நான் எப்படி வளர்ந்தேன், ஒரு டிரைவரா இருந்து இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஓனரா வந்திருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து நான் இந்த மாதிரி அசோசியேஷன்ல போய் நான் நிறைய போய் எல்லா அசோசியேஷன்லயும் போய் நான் கலந்துக்கிடுவேன். அங்க உள்ள நண்பர்களை, அங்க உள்ள சகோதரர்களோட பிணைஞ்சிக்கிடுவேன், பேசுவேன், அவங்களோட நட்பு வச்சுக்கிடுவேன். அவங்களுடைய நல்ல பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க கம்பெனில வேலை இருக்கும், அவங்க யாரை கொண்டு போய் சேர்க்கணும் தெரியாம இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நீங்கள் ஒரு வீட்டுல வேலை பார்த்து ஒரு 2 வருஷம் லீவோ ரிலீஸோ 3 வருஷம் இந்த ரிலீஸ் கிடைச்சுன்னா நீங்க உடனே அந்த இடத்த விட்டு நீங்க ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நண்பர்கள் உதவி இருக்கு. அந்த நண்பர்களோட நீங்க சேர்ந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன். என்னுடைய பேச்சு நீ அங்கிருந்து கேட்க முடியாத இந்த தலைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னுடைய வெப்சைட்டை போய் பாருங்க. MA ஹைதர் குரூப்ல நிறைய பேசியிருக்கிறேன். அதுல உங்களுக்கு நிறைய அறிவான விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் வளர்றதுக்கு நீங்க இங்க அடிமையா இருக்க வரல. இங்க இருந்து நீங்களும் ஒரு முதலாளி ஆகணும். நீங்க போகும்போது நீங்களும் உங்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் என் புருஷன், என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பா நல்ல நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்ல வைக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். இதே மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம். இந்த ஸ்பீச்சை வந்து நீங்க எல்லாம் நல்லா கேட்டு அறிவா வாங்க. ஒரே நம்ம அடிமையா இருந்து 100 தினார் சம்பளத்திலே கடந்து சாகணும்னு நம்ம தலையெழுத்து கிடையாது. எல்லாரும் நல்லா வரணும். அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் செய்யுமா? துவச்சிங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக இந்த டிவிஎஸ் துவச்சிங்க. எல்லாரும் கண்டிப்பா டிக்கெட்டு டிராவல்ஸ் யாருக்கோ இல்லைன்னா உமரா செஞ்சிருப்பீங்க. இந்த உமராக்கள்லாம் ஏழைகள்லாம் ஈஸியா உமராக்கு போகணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நான் 5 பஸ் வாங்கி இன்னைக்கு விட்டுருக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு 5 பஸ் அங்க உமரால் நிக்குது. இன்னைக்கு இந்த நோம்பு நேரத்துல என்ன செய்யறது, ஒரு ஹஜ் செய்யற சவாப்பு கிடைக்கிறதுனால இந்த நோம்பு நேரத்துல இன்னைக்கு 5 பஸ் அங்க போய் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி நேரத்துல நம்மளுடைய ஊர்ல இருந்து ஒரு உமரா செய்யறா 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அந்த 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுற அளவுக்கு நீங்க போகாம இருக்கிறீங்க. ஒரு நல்ல சான்ஸ். ஒரு 100 தினாரோட உங்களுடைய உமரா முடிச்சுட்டு வரலாம். அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பிளைட்ல போறவங்க அதோட அதிக பேர் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்க வர முடியாதவங்கள அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் வருவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم أنت السلام منك السلام إليك يرجع السلام تبارك يا ذا الجلال والإكرام اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك إيمانك إسلامك محبتك محبة رسولك برحمتك يا أرحم الراحمين يا الله கிருபையாளனே எங்களுடைய பாவங்களை மன்னித்தந்தல் புரிவாயாக யா ரஹ்மானே நாங்கள் நோன்பு நோட்டக்கூடிய அந்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக யா ரஹ்மானே நாங்கள் நடுப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நடுப்பத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஃபிரத்தை அதிகம் தேடக்கூடியவராக இருந்தார்கள் அந்த மஃபிரத்துக்குரியவர்களாக எங்களை ஆக்கி சொர்க்கத்துக்குரியவராக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக யா ரஹ்மானே கிருபையாளனே இரக்கமுள்ளவனே யாரெல்லாம் யா ரஹ்மானே இந்த உலகத்திலே நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர் நோயை சிஃபாக்கி தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ கஷ்டங்களை இலகுவாக்கி தந்தல் புரிவாயாக யா ரஹ்மானே கிருபையாளனே இரக்கமுள்ள நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கைரை நாடினார்களோ அந்த கைரை எங்களுக்கு வழங்குவாயாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சர்ரை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த சர்ரை விட்டும் பாதுகாப்பு தந்தல் புரிவாயாக யா ரஹ்மானே உலகம் முழுக்க முஸ்லிம்கள் வரக்கூடிய சிரமங்கள் இருந்து இந்த நோன்புடைய இந்த ரமணனுடைய வரக்கத்தில் அந்த சிரமங்களை ரஹ்மானே இலகுவாக்கி தந்தல் புரிவாயாக யா ரஹ்மானே கிருபையாளனே இரக்கமுள்ளவனே எங்கெங்கெல்லாம் யா ரஹ்மானே முஸ்லிம் உம்மத்துகள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ சகோதரர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ சகோதரிகள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ யா ரஹ்மானே அந்த சிரமங்களை எல்லாம் யா ரஹ்மானே இலகுவாக்கி தந்தல் புரிவாயாக யா ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே யா ரஹ்மானே எங்களுடைய அக்கிரமின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே யா ரஹ்மானே கிருபையாளனே இரக்கமே நாளை மறுமையிலே யா ரஹ்மானே உன்னுடைய கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்களாக இந்த ரமணனுடைய பரக்கத்தினால் எங்களுக்கு ஆக்கிரல் புரிவாயாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைவரும் நோன்பு